வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக சிறுகதை நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான நகைச்சுவை கதை உங்களிடம் எடுத்து வர காத்து கொண்டிருக்கிறேன். இந்த கதையின் தலைப்பு நான் எழுதும் கடைசி கதை என்கின்ற தலைப்பு. கதையாசிரியர் முனீஸ்வரன் குமார் அவர்கள். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? இந்த கதையை கேட்டுவிட்டு தாங்களும் விழுந்து விழுந்து சிரிப்பீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. வாருங்கள், கதை உலகத்திற்கு உங்களை நான் அழைத்து செல்கிறேன். நான் எழுதிய மொத்த சிறுகதைகளின் எண்ணிக்கை 8. ஆம், 8 தான். அதற்கு மேல் நான் எழுதவில்லை. இனி எழுதவே கூடாது என்ற முடிவோடு தான் இருக்கிறேன். பட்டதெல்லாம் போதுமடா சாமி. இப்போது நினைத்தாலும் மயக்கமே வந்துவிடும் போலிருக்கிறது. நான் எழுதிய கடைசி கதையின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இதை வேறு யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் என்று நம்பி உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என் முதல் 4 சிறுகதைகள் சில இதழ்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு இதுவரை எந்த தகவலும் இல்லாமல் தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய 5வது கதை மக்கள் ஓசையில் முதலாக பிரசுரமானது. அதற்கு பிறகுதான் எழுதுவதில் மேலும் தீவிரமானேன். அந்த கதையின் தலைப்பு கூட எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. பள்ளி என்னும் சிறை என்றுதான் நான் பெயர் வைத்தேன். ஆனால் பள்ளி என்று மட்டும் பிரசுரமாக இருந்தது. தமிழ் பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியர் எவ்வளவு முரட்டுத்தனமாக ஆசிரியர்களிடம் நடந்து கொள்கிறார் என்பதுதான் கதையின் மையம். ஆர்வக்கோளாறில் நான் வேலை செய்யும் பள்ளியின் பெயரையே போட்டுவிட்டேன். அதற்காக தலைமை ஆசிரியரிடம் 1½ மணி நேரம் மூச்சு விடாமல் கொடுத்த திட்டுகளை வாங்கியதுதான் மிச்சம். அன்றிலிருந்து அவருடைய கடுப்புக்கு உடனடி பலிகடா நான் தான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். சரி, அதை ஒரு பக்கம் விடுவோம். 6வது சிறுகதை எதை பற்றியது தெரியுமா? பேரணி ஒன்றில் கலந்து கொள்ளப் போயிருந்த முதியவர் ஒருவர் தனது கருத்தினை சொல்ல விடாமல் அதிகார வர்க்கம் எவ்வாறு நடந்து கொண்டது என்பதை பற்றி. இதில் நிறைய வர்ணனைகளை போட்டு தாக்கியிருந்தேன். இந்த கதை நாளிதழ்கள் பிரசுரிக்கவில்லை. ஒரு சிற்றிதழுக்கு அனுப்பியிருந்தேன். அவர்கள் தான் போட்டார்கள். சில நாட்கள் போனது. கல்வி இலாகாவிலிருந்து அழைப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக எழுதியதாக புகார். எல்லாம் என் தப்பு தான். வெறும் பேரணி என்று எழுதியிருக்கலாம். ஒரு ஒரிஜினாலிட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சட்டவிரோத பேரணி ஒன்றின் பெயரை போட்டிருந்தேன். அதில் வந்த வினைதான் இது. இனி அந்த பேரணியின் பெயரை சொல்லவே மாட்டேன். எங்காவது அந்த பெயரை கேட்டால் உடனே காதை மூடிக்கொள்கிறேன் என்று சத்தியமடித்து சொல்லி வேலையை காப்பாற்றி கொண்டு வந்தேன். அதற்கு பிறகு வேலைக்கு ஆப்பு வைக்கிற எதையும் எழுதுவதில்லை என்று முடிவோடு இருந்தேன். சமுதாய சிக்கலை பற்றி எழுதலாமே. என்னுடைய 7வது சிறுகதை சமுதாய சிக்கலை பற்றியதுதான். அது ஒரு உண்மை சம்பவம் கூட. தலைப்பு என்ன தெரியுமா? பொண்டாட்டி வைப்பாட்டி நடுவில் முனியாண்டி. தலைப்பே வித்தியாசமாக இல்லை, ஆனால் அதில் ஒரு சிக்கல் பாருங்க. ஒரு மோனை ஒளி நயத்துக்காக தான் முனியாண்டி என்று பெயரை போட்டிருந்தேன். அது எங்கிருந்தோ வந்த ஒரு முனியாண்டி வெட்டுக்கத்தி ஏந்தியபடி வீட்டு வாசல் முன் வந்து கத்தி விட்டு போனான். எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான். மனுஷன் போகிறதே போனால் சும்மா போயிருந்திருக்கலாம். கல்லை எடுத்து கார் மேலே வீசி விட்டு போனதில் கல்பட்ட இடம் லேசாக நசுங்கி விட்டிருந்தது. போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று மனைவி சொல்லிவிட்டாள். பிறகு விசாரித்ததுதான் தெரிந்தது அவன் இதே தாமானில் கடைசிக்கு 2வது பிளாக்கில் இருக்கிறவன் என்று. அதுக்கப்புறம் அவனாச்சு, அவன் பொண்டாட்டியாச்சு, வப்பாட்டியாச்சு என்று விட்டுவிட்டேன். இப்படி என்னுடைய ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாலும் ஒரு பயங்கர வரலாறு உண்டு. இவ்வளவு கசப்புகளுக்கும் இடையே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுங்களா? என் கதையை 4 பேர் படிக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். சரி, என்னுடைய கடைசி கதையை பற்றி கேட்கிறீர்களா? என்னடா இது, எதை எழுதினாலும் வம்பாய் போகுதே என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் பத்திரிகையில் வந்த செய்தி ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. போலீஸ் அதிரடி சோதனை. விபச்சாரத்தில் ஈடுபட்ட சீன நாட்டு அழகிகள் கைது. கிட்டத்தட்ட இப்படிதான் அந்த தலைப்பு இருந்தது. அட, இவர்களை பற்றி எழுதலாமே. வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்படும் இவர்களை போலீஸ் பிடிக்கிறது. பிறகு இவர்கள் என்ன ஆகிறார்கள்? இவைதான் நான் எழுத வேண்டியவை. ஒருவேளை இசைக்கு பிசகாக ஏதாவது எழுதிவிட்டாலும் கூட தப்பித்துக் கொள்ளலாம். சீன நாட்டுக்காரிகளுக்கு தான் தமிழ் தெரியாதே. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. விபச்சார விடுதி எப்படி இருக்கும்? அங்குள்ள பெண்கள் எப்படி இருப்பார்கள்? எப்படி உள்ளே போவது? எப்படி வெளியேறுவது? இது எதுவுமே எனக்கு தெரியாது. இது எதுவும் தெரியாமல் மேம்போக்காக கதை எழுதினால் அதில் ஒரிஜினாலிட்டி இருக்காது. நான் எழுதினால் உண்மையையும் அனுபவத்தையும் தான் எழுதுவேன். 2வது தான் கற்பனை. கோத்தா டாமன்சாராவில் இந்த மாதிரி கேஸுகள் அடிக்கடி வருவது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எப்படி இந்த மாதிரி இடத்தை சரியாக கண்டுபிடிப்பது என்று புரியாமல் இருந்த சமயத்தில்தான் என் கூட்டாளியின் கூட்டாளி ஒருவனின் நினைவு வந்தது. அவன் மூலமாக எப்படியோ வழி கிட்டியது. அது ஒரு உடம்பு மசாஜ் செய்யும் இடம் என்று போர்டு போட்ட விடுதி. உள்ளே போகாமல் காருக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். தயக்கமாக இருந்தது. என் தகுதிக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரலாமா என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். யாராவது பார்த்து விட்டால், வெளியில் யாருக்கும் தெரிந்து விட்டால், சும்மா கதை எழுத தான் வந்தேன் என்று சொன்னால் ஸ்கூல் பையன் கூட விழுந்து விழுந்து சிரிப்பான். மணி ராத்திரி 10 தாண்டி இருந்தது. இன்னும் நேரமாக்கினால் வீட்டிற்கு பதில் சொல்ல வேண்டி வரும். இப்போது உள்ளே போக வேண்டும் அல்லது கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டும் என்கிற சூழல். அப்போது நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? உள்ளே செல்வதுதான்.
சொல்லுங்கள், நான் தைரியசாலி தானே. வண்டியின் கதவை திறந்து குடுகுடுவென ஓடிப்போய் அந்த மசாஜ் சென்டரின் படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே தாவினேன். சுவர் முழுக்க மசாஜ் படங்களாக இருந்தது. நிறைய சீன எழுத்துக்கள். முன்னாற்காலியில் உட்கார்ந்திருந்த சீனத்தி என்ன வேண்டும் என்று கேட்டாள். நான் தலையை சொரிந்து கொண்டிருந்தேன். ஒரு அட்டையை காட்டினாள். அது என்னென்ன வகை மசாஜ் உண்டென்பதையும் அதற்கேற்ற விலையையும் காட்டிக் கொண்டிருந்தது. அந்த அட்டையை எடுத்து கொஞ்ச நேரம் இங்கும் அங்கும் உலாத்தி கொண்டிருந்தேன். மணி 10:30க்கும் மேல். மனதில் தைரியத்தை வரவழைத்து அவளிடம் மாவ் அம்மோ என்றேன். அவள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்து கொண்டிருந்தாள். என் கூட்டாளியின் கூட்டாளி பெயரை சொல்லி ஒரு வழியாக அவளை வழிக்கு கொண்டு வந்தேன். யாரையோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாள். கட்டையாக உருண்டையாக ஒரு சீனன் வந்தான். அவன் முகத்தில் ஏதோ இருக்கும். மேலும் கீழும் பார்த்தான். ஏதேதோ கேட்டான். தட்டு மாறி பதில் சொல்லி கொண்டிருக்க மரி என்று அழைத்து பின்புறம் சென்றான். 2-3 சந்துகள் 4-5 படிக்கட்டுகள் என்று இழுத்து கொண்டு போனவன் சின்ன ஹால் ஒன்றில் போய் நின்றான். அறையில் மங்கிய வெளிச்சத்தை மட்டுமே 2 டியூப் லைட்டுகள் பரப்பிக் கொண்டிருந்தது. சுவார் முழுக்க மெல்லிய சிவப்பு சாயம் பூசப்பட்டிருந்தது. எனக்கு கை கால்கள் அப்போதிலிருந்தே நடுக்கத்தில் தான் இருந்தது. கை நடுக்கத்தை மறைப்பதற்காக கைகளை பாக்கெட்டுக்குள் விட்டுக்கொண்டேன். உள்ளே இன்னொருத்தன் இருந்தான். அவனும் இவனைப் போலவே இறுக்கமான முகத்தை வைத்துக்கொண்டு என்னை மேலும் கீழும் பார்த்தான். எனக்கு சங்கடமாக இருந்தது. உண்மையிலேயே இந்த கதையை எழுதத்தான் வேண்டுமா என்று இன்னொரு முறை யோசித்து கொண்டிருந்தேன். எந்த மாதிரி வேண்டும் என்று என்னை கூட்டி வந்தவன் கேட்டான். தெரியாமல் முழித்து கொண்டிருந்தேன். அவனே சில பதில்களை சொல்லி என்னை தேர்ந்தெடுக்க சொன்னான். சீனா, பிலிப்பைன்ஸ், மியான்மர், கம்போடியா என்று 4 கொடுத்து ஒன்றை தேர்ந்தெடுக்க சொன்னான். எனக்கு பள்ளியில் நான் தரும் தமிழ் மொழி கேள்வித்தாள் ஒன்று இப்படி தான் வரும் என்று நினைத்து சிரித்து கொண்டேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும். சீனாவை தேர்ந்தெடுத்தேன். அவன் ஏதோ சொல்ல ஏற்கனவே உள்ளே நின்று கொண்டிருந்தவன் உள்ளே போய் 4 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டினான். அதில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டுமாம். முதலில் நின்று கொண்டிருந்தவளை காட்டினேன். அவளுக்கு 80 வெள்ளியாம். அதை கொடுத்துவிட்டு கையை பிசைந்து கொண்டிருந்தேன். இந்த கதை பத்திரிகையில் வந்தாலும் 10 வெள்ளி கூட கிடைக்காதே என்ற யோசனை வேறு. அவள் எல்லாம் தெரிந்தவள் போல உள்ளே நடந்து சென்றாள். நான் அவள் கூடவே போக வேண்டும் என்று தெரிந்தது. பின்தொடர்ந்து போனேன். உள்ளே செல்ல செல்ல ஏதோ கெட்ட வாடை குடலை புரட்டி போட்டது. மங்கிய வெளிச்சம் பார்வையை மறைத்தது. ஒரு அறைக்குள் நுழைந்தாள். நானும் உள்ளே நுழைந்த அடுத்தது என்ன என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அறை முழுக்க நோட்டமிட்டேன். 2 பேர் படுக்கக்கூடிய அளவில் ஒரு கட்டில் அறையில் பிரதானமாக இருந்தது. பலகையாலான பழைய கட்டில். மலிவு விலையில் வாங்கிய மெத்தையும் தலையணைகள் 2ம் இருந்தது. லேசாக கலைந்தபடி இருந்தது கத்தரிப்பு நிறத்திலான மெத்தை விரிப்பு. எல்லாவற்றையும் சுற்றி நோட்டமிட்டேன். இதற்காகத்தானே வந்தேன். அவள் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நான் இன்னமும் பராக்கு பார்த்து கொண்டிருந்தேன். அறையின் இடதுபுறத்தில் பாத்ரூம். உள்ளே போய் எட்டி பார்த்தேன். கருமும் பயங்கர கவுச்சி நாத்தம். முகத்தை சுளித்தபடி மீண்டும் வெளியே வந்தேன். வெளியே பார்த்த மசாஜ் போர்டு முதல் இந்த அறையின் பாத்ரூம் வரை எல்லாவற்றையும் மனதில் பதிந்து கொண்டிருந்தேன். அடுத்து அவளிடமிருந்து ஏதாவது தகவல் வந்தால் தேவலை என்று தோன்றியது. எப்படி வந்திருப்பாள்? எப்படி இந்த கும்பலுடன் சேர்ந்தாள்? இவளுக்கு என்ன கொடுப்பார்கள்? எங்கே தங்குவாள்? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த தொழிலில் இருப்பாள்? மாட்டிக்கொண்டால் அவள் நிலைமை என்ன? பல கேள்விகள் என்னிடம் இருந்தது. மலாயில் பேசினேன். அவளுக்கு புரியவில்லை. சே, சீன நாட்டுக்காரியாச்சே, மலாய் புரியாதே. சீனத்தில் 1-2 வார்த்தைகள் சொன்னாள். அது எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் சைகையில் முடிந்தவரை பேசினேன். என்னை ஏதோ கிறுக்கனை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். வந்ததை செய்யாமல் கையையும் காலையும் உதறி கொண்டிருந்தால் அப்புறம் வேற என்ன நினைப்பாள்? அவளாகவே கிட்டத்தில் வந்து கன்னத்திலும் உதட்டிலும் முத்தம் கொடுத்தாள். பயங்கரமான சிகரெட் நாட்டம். அவள் முன்னே துப்ப முடியாமல் தவித்தது எனக்கு தான் தெரியும். நெளிந்து கொண்டிருந்தேன். அடுத்து என்ன செய்ய? திடீரென எவனோ ஒருத்தன் தடதடவென கதவை தட்டி என்னத்தையோ கத்தி விட்டு ஓடினான். அடுத்த கதவை தடதடவென தட்டும் ஓசையும் கேட்டது. சீனாக்காரியை திரும்பி பார்த்தேன். அவள் முகத்தில் பயங்கர கலவரம் தெரிந்தது. சுவற்ற ஆணியில் மாட்டி வைத்திருந்த அவளுடைய மேல் சட்டையை அவசரமாக எடுத்து உடம்பில் மாட்டிக்கொண்டிருந்தாள். அவளுடைய நடவடிக்கை எனக்கு புதிராக இருந்தது. என்னவென்று சைகையால் கேட்டேன். சீனத்தின் கையமுய்ய என்று கத்திக்கொண்டிருந்தாள். அவள் பேசியது என்னவோ கொய்தியாவ் கொய்தியாவ் என்றுதான் எனக்கு விளங்கியது. பதிலுக்கு நான் என் சுட்டு விரலால் என்னை காட்டி வெஜிடேரியன் என்றேன். அவளுக்கு ஏதோ அவசரம் இருந்தது. கதவை திறந்து வெளியே ஓட முயன்றாள். அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். என் கைகளை உதற முயன்றபடி என்னவோ கத்தி கொண்டிருந்தாள். முகத்தில் பயமும் இறுக்கமும் தெரிந்தது. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தாள். அவள் சொல்வதை கூர்ந்து கவனித்தால் ஏதோ பழக்கமான வார்த்தை மாதிரியே. என்னது, போலீஸா? ஒரு கணம் புலியை நேரில் பார்த்தது போன்ற பயம். அதிர்ச்சியில் உடல் உதறல் எடுத்தது. சீனத்தி என் கையை உதறிவிட்டு ஓடிவிட்டாள். நானும் ஓடியாக வேண்டும். மாட்டினால் நாளை பேப்பரில் கலர் போட்டோவோடு செய்தி வரும். கதை எழுதத்தான் இங்கே வந்தேன் என்று சொன்னால் எங்கே ஓடுவது? எப்படி ஓடுவது? எல்லாமே சூனியமானது. சுற்றும் முற்றும் பார்த்தேன். எதுவும் உதவுகிற மாதிரி தெரியவில்லை. கட்டிலுக்கடியில் ஒளிந்து கொள்ளலாமா? சே, அது ரொம்ப பழைய டெக்னிக். வேலைக்காகாது.
கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தேன். ஒரே கையா முய்யாவாக இருந்தது. அந்த பக்கம் ஓடினால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வேன். எல்லோரும் எங்கெங்கே ஓடிப்போனார்கள், ஒளிந்து கொண்டார்கள், ஒன்றும் பிடிபடவில்லை. அந்த அறையை சுற்றி சுற்றி பார்த்தேன். ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் வழிகாட்டுவது போன்று இருந்தது. எக்கி பார்த்தேன். நான் 2வது மாடியில் இருக்கிறேன் என்று அப்போதுதான் தெரிந்தது. எகிரி குதித்தால் எலும்பு உடைவது நிச்சயம். என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் யோசிப்பதற்கான நேரம் அதிகம் இல்லை. ஆட்கள் அங்கும் இங்கும் ஓடும் ஓசை கொஞ்சம் கொஞ்சமாய் நெருக்கத்திற்கு வந்தது. உயிரை விட மானம்தான் பெரியது என்று சன்னலின் விளிம்பில் ஏறினேன். இன்னொரு சிந்தனை. எகிரி குதித்து தப்பித்து விட்டால் பரவாயில்லை. கை கால் முறிந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டால் இருதய துடிப்பு சீக்கிரம் சீக்கிரம் என்று அலாரம் அடித்து கொண்டிருந்தது. அட கடவுளே, ஒரு கதை எழுத இத்தனையும் நான் படணுமா? இது எனக்கு தேவையா என்று நெற்றியில் அடித்து கொண்டேன். கீழே ஏதாவது இருந்தால் அதன் மேல் குதிக்கலாம் என்று நினைத்து கவனித்தேன். ஒன்றும் இல்லை. பிளாக்கின் பின்பகுதி என்பதால் அங்கு ஒரே நிசப்தமும் இருளும் தான் நிரம்பியிருந்தது. அம்மா தாயே காப்பாத்து என்று சத்தம் போடாமல் சொல்லி கீழே குதித்தேன். தரையை தொட்டதும் பெரிய அதிர்வு உடலுக்குள் ஓடியதை சில கணங்கள் உணர முடிந்தது. எம்பி எம்பி குதித்து இன்னும் இருளான இடத்துக்கு ஓடினேன். இருளில் ரொம்ப நேரம் ஒளிந்திருக்க முடியாது. பிளாக்கின் பின்னாலேயும் போலீஸ் வரலாம். ஓடிப்போய் பண்டாரையா குப்பை தோம்பில் எகிரி குதித்தேன். உள்ளே இருந்த பூனை அதனுடைய பாசையில் கெட்ட வார்த்தையில் என்னை திட்டிவிட்டு எகிரி குதித்து வெளியே ஓடியது. இப்போது எனக்கு உள்ளே பாதுகாப்பாக இருப்பதாக ஒரு உணர்வு. கை கால் நடுக்கம் குறைந்தபாடில்லை. உடல் முழுக்க பயங்கர ரணமாகி இருந்தது. குளிரில் பற்கள் டைப் அடித்து கொண்டிருந்தன. இரு கைகளையும் பிடித்து கொண்டு வாயிலிருந்து சூடான காற்றை ஊதி வெப்பம் ஏற்றி கொண்டிருந்தேன். மூச்சை இழுக்கும்போதெல்லாம் எல்லா குப்பையின் நாற்றமும் என் நுரையீரலுக்கு சென்று வெளியேறியது. நாற்றத்தை பொருட்படுத்தவில்லை. வலது கால் எதிலோ குத்தி கொண்டிருந்தது. அதைத்தான் தாங்க முடியவில்லை. முதலில் போனை எடுத்து அடைத்து வைத்தேன். சத்தமோ அசைவோ எதுவும் இல்லாமல் குப்பையோடு குப்பையாக ஐக்கியமானேன். என் நிலைமையை பாத்தியா என்று எண்ணி நானே கேட்டுக்கொண்டேன் மனதுக்குள் தான். 4 மணி நேரம் கழித்து தான் வெளியே வந்தேன். எல்லாம் ஒரு கூடுதல் பாதுகாப்புக்காக தான். எங்கே என்னென்ன அடிப்பட்டது என்று எதுவும் தெரியவில்லை. மெதுவாக நொண்டி நொண்டி வண்டிக்கு போனேன். வண்டியில் ஏறியதும் தான் ஒரு நிம்மதி. வண்டியில் ஏறிய பின்னர் தான் என்னுடைய கோலத்தை பார்த்தேன். அசல் பிச்சைக்காரன் மாதிரி இருந்தது. என்னுடைய புது சட்டை நாசமாய் போனது. சப்பாத்தி கிழிந்து விட்டிருந்தது. சீட்டில் சாயாமல் வண்டியை எடுத்தேன். நான் வீடு போய் சேர மணி விடியற் காலை 3:30. அவ்வளவுதான். இனி எல்லாம் சுகம் என்று நினைக்கிறீர்களா? அதுதான் இல்லை. இன்னும் கதையை கேளுங்கள். நான் வீட்டுக்கு போய் சேர்ந்திருந்த போது என் மனைவி வீட்டில் இல்லை. பிள்ளைகள் தான் இருந்தார்கள். வண்டி சத்தம் கேட்டதும் ஓடி வந்து வெளியில் நின்று அதிசயமாய் என்னை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் சொல்லித்தான் என்னை காணவில்லை என்று என் மனைவி ஊரே தேடியிருக்கிறாள் என்று தெரிந்தது. போனை எடுத்தேன். அடைத்து வைத்திருந்ததை மீண்டும் உயிர்ப்பித்தேன். 58 மிஸ்டு கால். போலீஸிடம் இருந்து தப்பித்து விட்டேன். இவளிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறேன் என்றுதான் மிரட்சியாக இருந்தது. நல்ல வேலை, எங்களுக்குள் எந்த சண்டை வந்தாலும் பத்திரிகைக்கு போகாது என்று சின்ன அசட்டு நிம்மதி. உடனடியாக அவளுக்கு போனை போட்டேன். போனை எடுத்ததும் அழும் ஓசைதான் முதலில் கேட்டது. அப்புறம் சில பல வார்த்தைகள் சொல்லி திட்டினாள். அதெல்லாம் இப்போது எதற்கு? அடுத்ததாக நடந்தது என்ன என்று கேளுங்கள். அவள் வீட்டுக்கு உடனே வருவதாக சொல்லித்தான் போனை வைத்தாள். கூடவே அவளுடைய தடிப்பயல் அண்ணன்களும் வருகிறார்களாம். அவர்கள் வந்து சேர்வதற்குள் உடுப்பை கலற்றி குப்பையில் போட்டுவிட்டு அவசர அவசரமாக குளித்து முடித்து வெளியே வந்தேன். சில நிமிடம் கழித்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். என் மனைவி என்னை கட்டி பிடித்து கொள்வது போல ஓடி வந்தாள். கிட்ட வந்ததும் கருமம், என்ன இது மேலே ஒரே குப்பை தொட்டி நாத்தம் என்றாள். எனக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே தோன்றவில்லை. நல்லா தானே குளித்தேன். சரி, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க என்றாள். மறுபடியும் போலீஸா? எதுக்கு என்றேன். கைகள் நடுக்கத்தை மறைக்க பின்னால் கட்டி கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டேன். எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டீங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். அதான் வந்துட்டீங்களே, போய் நீங்கள் கிடைச்சிட்டீங்கன்னு சொல்ல வேணாமா என்றாள். எனக்கு போலீஸ் மீதான அரட்சி இன்னும் தீரவில்லை. அவர்களையே போக சொல்லி கட்டாயமாக சொல்லிவிட்டு எழுந்து போய் கட்டிலில் விழுந்ததுதான். மறுநாள் பயங்கர காய்ச்சல். அப்போது எடுத்த முடிவுதான். கடைசியாக அந்த கதையை மட்டும் எழுதிவிட்டு முழுக்கு போட்டுவிட்டேன். அந்த கதை அருமையாக மிக தத்ரூபமாக தான் எழுதியிருந்தேன். பல இதழ்களுக்கு அனுப்பியாகிவிட்டது. இதுவரை யாரும் இன்னும் பிரசுரிக்கவில்லை. இதெல்லாம் நடந்து 2 வருஷம் இருக்கும். இன்னும் என்னால் அவற்றையெல்லாம் மறக்க முடியவில்லை. அட, நான் கதை எழுதிய கதைகளை திரட்டியே ஒரு கதை எழுதிவிடலாம் போல இருக்கே. ரொம்ப அற்புதமான இந்த கதையை கேட்டீர்களா நேர்களே? மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் நடத்திய 2013ஆம் ஆண்டின் சிறுகதை போட்டியில் தேர்வு பெற்ற கதை இது.
அற்புதமான இந்த கதையை கேட்டுவிட்டு நீங்களும் சிரித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நகைச்சுவை கதையை வாசிப்பது ஒரு மகிழ்வு என்றால், அதை குரல் வழியே உங்களுக்கு கடத்தியது எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும் என்று சொல்லிக்கொண்டு, மீண்டும் இதேபோல ஒரு அற்புதமான சிறுகதை நிகழ்ச்சியினூடே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் சிறுகதை நிகழ்ச்சியினூடே. நன்றி அன்பு நேயர்களே. நான் இளைவேணி கிருஷ்ணா.